ரத்னா ஒரு பக்கம் அழுதுகிட்டே அறிவுக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கண்ணை மூடிட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ளே 2 ரத்னா இருப்பா. ஒன்று வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வெறுக்கிற மாதிரி ஒரு ரத்னா, உன்னை வெறுக்கிற ரத்னா. இன்னொரு பக்கம் வந்துட்டு உன்னை உருகி உருகி காதலிக்கிற இன்னொரு ரத்னா. உனக்கு அடிபட்டு நீ கண் முழிக்காம பார்த்தோன்னே எனக்குள்ளே இருந்த அந்த ரத்னா வெளியே வந்துட்டா. நான் இப்போ சொல்கிறேன்டா, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ப்ளீஸ்டா கண்ணு முடிச்சிட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் மாதிரி எங்கேருந்து இதுவாகிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன். அதனால தான் நான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிவிட்டு இப்படி ஏஞ்சி போக பார்க்குறாங்க ரத்னா. அப்போ கரெக்டாக அறிவு கையை பிடிச்சிடுறாரு. அப்புறமா முடிச்சுட்டு இருந்தியான்னு சொல்லி இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நாளாக அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டு கேட்க இவங்களும் சந்தோஷப்பட்டு கண் கலங்குறாங்க. அவர் கண் முடிச்சிட்ட உடனே கரெக்டாக நாங்களும் இதை கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பரணி, முத்துப்பாண்டி, அவங்க அப்பா 3 பேருமே வராங்க. ஏண்டி கேடி இது சொல்கிறதுக்கு இவ்வளோ நாளான்னு காதை திருகுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அறிவை. அப்போ வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க வீரா. ஏலே என்னடா கரண்ட்டு கூட போய் விளையாடிருக்கேன்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு பக்கம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. சரி சரி வாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு சேர்ந்து கல்யாணம் பண்ணணும், ரத்னாக்கோ அறிவுக்கும். இன்னொரு பக்கம் வந்துட்டு வீராக்கும் நம்ம டிஏஜியோட பையனுக்கும் வந்துட்டு கல்யாணத்தை வந்துட்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. முடிவே பண்ணிட்டியாடான்னு பரணி கேட்க, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, அந்த பையன் தான் எப்படியாப்பட்டவன்னு நீ பார்த்தல, அதை விட நல்ல பையன் கிடைப்பானா நான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி பரணியும் ஒத்துக்கிறாங்க. வீரா மூஞ்சி மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அப்புறம் கோயிலில் எல்லாருமே இருக்காங்க. ரத்னாவும் வீராவும் அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க பட்டு புடவையில். எல்லாருமே சுற்றி இருக்கிறாங்க. இங்கே சௌந்தர பாண்டியுமே இருக்கிறாரு. வந்து ஐயர் வந்துட்டு பேர் இதுவெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கன்னு சொல்லி கேட்க, டிஜியோட பையன் வந்துட்டுமா இதுங்களே நம்ம அப்பா பேர் வேறு மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாருக்கும் 2 பேர் இருக்கும்டா, உங்கள் அப்பாவுக்கு சாமி பேர் ஒன்று இந்த பேர் தான், அதனால தான் இந்த பேர், உங்கள் அப்பாவோட ஒரிஜினல் பேர் தான் கண்டுபிடிச்சிருவாங்க, அவனோட பையன் தான் நீன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நேரம் அமைதியாக இரு, நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரத்னாக்கும் வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஏழே உங்கள் அம்மா அப்பா இல்லை, எனக்கு அதுவே இதுவாக இருக்கா, அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என் விருப்பம் தான், எங்கள் அப்பா அம்மா விருப்பம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அறிவு. அதுக்கப்புறம் கல்யாண பத்திரிக்கை படிச்சிடுறாங்க. சரி ஒருத்தரோட அப்பா அம்மா இங்கே இல்லை, இன்னொருத்தரோட அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அதனால் இப்போவே தட்டு மாற்றிக்கலாமான்னு கேட்க மாற்றிக்கணுன்ட்டு ஐயர் சொல்லிடுறாரு. உடனே தட்டை மாற்றுறாங்க. கரெக்டாக டிஏஜியும் இங்கே சண்முகமும் கரெக்டாக வந்துட்டு தட்டை தட்டி விடுறாங்க. அவங்க அத்தை முத்துப்பாண்டி எஃப்எக்கியோடு வந்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.